நிதிச்சந்தையை பார்க்கும்போது அது ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி உங்களுக்கு எப்போவாது தோணியிருக்கா? இன்னைக்கு அந்த யூகத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு சந்தையோட குழப்பத்துக்குள்ள ஒரு தர்க்கரீதியான வரைபடத்தை எப்படி உருவாக்கலாம் தான் நாம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமான்னு கணிக்க முயற்சி பண்றது. வர்ற ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு சின்ன ஏற்ற இறக்கமும் நம்மள ஒரே எமோஷனல் ஆக்கிடும். சொல்லப்போனா இது ஒரு முடிவே இல்லாத யூக விளையாட்டு மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இப்படி கணிக்கிறத விட்டுட்டு நம்ம கையில ஒரு வரைபடம் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய புயல் வருமா வராதான்னு யூகிக்கிறதுக்கு பதிலா நாம பயணிக்கிற கடல்ல எப்படி பாதுகாப்பா போலான்னு ஒரு மேப் இருந்தா, அப்படி ஒரு ஐடியாவை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நமக்கு எதுக்கு இந்த வரைபடம் தேவை? நிறைய பேர் மார்க்கெட்ல மாட்டிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த கணிப்பு பொறி. அதாவது அடுத்து என்ன நடக்கும்னு யூகிச்சு யூகிச்சே ஒரு பெரிய எமோஷனல் பிரஷர்ல மாட்டிக்கிறது. இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சக்கரம் மாதிரி. இந்த மாதிரி நேரத்துல நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். ஒரு பக்கம் லாஜிக், இன்னொரு பக்கம் எமோஷன். மார்க்கெட் ஏறுனா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு ஒரு பேராசை. அதுவே இறங்குச்சுன்னா ஐயோ எல்லாம் போச்சேன்னு ஒரு பயம். இந்த ரெண்டும் தான் நம்ம முடிவுகளை ஆட்டி படைக்குது. சொல்லப்போனா தெளிவா யோசிக்கிறதுக்கு இதுதான் முதல் எதிரி. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? மார்க்கெட்டை ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத புயலா பார்க்காம அதை ஒரு மேப்பா மாத்தினா எப்படி இருக்கும்? அந்த குழப்பமான அலைகளையே நமக்கு வழிகாட்டுற பாதைகளா மாத்துறது. இதுதான் சோமசுந்தரம் அவரோட அணுகுமுறை. இப்ப பாருங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புயல்ல மாட்டிக்கிட்ட ஒரு கப்பல், இதுதான் யூகத்துல ட்ரேட் பண்ற நிலைமை. இன்னொரு பக்கம் கையில ஒரு மேப்போட நிதானமா இருக்கிற ஒரு மாலுமி, இதுதான் கட்டமைப்பு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம அடுத்த அலை எப்போ வரும்னு கணிக்கிற, நாம இப்போ எந்த மாதிரி கடல்ல இருக்கோன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அதுதான் வித்தியாசம். கணிப்பை விட கட்டமைப்பு, இதுதான் இந்த முழு கான்செப்டோட இதயமே. அதாவது நாளைக்கு என்ன நடக்கும்னு யூகிக்கிறத விட இன்னைக்கு மார்க்கெட்டோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான பவர் இருக்கு. ஓகே, எல்லாம் சரி. ஆனா இந்த வரைபடத்தை எப்படி உருவாக்குறது? ஒரு மேப் வரைகிற நிபுணர் எப்படி கருவிகளை பயன்படுத்துவாரோ அதே மாதிரி சந்தையோட லாஜிக்கை புரிஞ்சுக்க இங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான டூல்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த தாறுமாறான விலை ஏற்ற இறக்கங்களை 5 தெளிவான ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. அக்யூமுலேஷன்னா பங்குகளை மெதுவா வாங்க ஆரம்பிக்கிற நேரம். அட்வான்ஸ்னா விலை நல்லா ஏறுற கட்டம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இது எது மாதிரினா, கடல்ல இருக்கிற கரன்சி எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான். அடுத்ததா இந்த விலை நகர்வுகளுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்க சில அல்காரிதம்ஸை பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அது கஷ்டமான டேட்டாவை எல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இப்போ புல்லிஷா இருக்கா, அதாவது காளையோட கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல பியரிஷா, அதாவது கரடியோட கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல நியூட்ரலா இருக்கான்னு சிம்பிள் சிக்னல்களா மாத்தி கொடுக்குது. இது ஒரு மாலுமி காம்பஸ் யூஸ் பண்ற மாதிரி தான். ரொம்ப சிம்பிள். இந்த டூல்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இது நான் ரீபெயிண்டிங். அதாவது ஒரு சிக்னல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது மாறவே மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். இது உங்க மேப்ல இருக்கிற மிதவைகள் மாதிரி. அதோட இடத்த அது மாத்திக்கவே மாத்தாது. அதனால நாம அதை எப்பவுமே நம்பலாம். சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயோட ரோல் என்ன? ஆனா ஒரு நிமிஷம், நீங்க நினைக்கிற மாதிரி இது எதிர்காலத்தை சொல்ற ஒரு மேஜிக் கண்ணாடி கிடையாது. இங்க ஏஐயோட பங்கு ரொம்பவே வித்தியாசமானது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. இங்க தான் நம்ம முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏஐய வச்சு எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்ணல. அதுக்கு பதிலா நம்மளோட அனலைசிஸ் சரியா, நம்ம லாஜிக் கரெக்டான டெஸ்ட் பண்ணி பார்க்க உதவுற ஒரு கோ பைலட் மாதிரி தான் ஏஐ இங்க வேலை செய்யுது. நம்மளோட சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உதவுது. ஒரே வரியில சொல்லணும்னா, ஏஐ நம்ம சிந்தனையை இன்னும் ஷார்ப்பாக்க உதவுற ஒரு டூல், அவ்வளவுதான். அது நமக்கு பதில்களை கொடுக்காது, ஆனா கரெக்டான கேள்விகளை கேட்க வைக்கும். இறுதி முடிவு எப்பவுமே நம்ம கையில, அதாவது அனலிஸ்ட் கையில தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு மேப் இருக்கு. அதை செக் பண்ண ஒரு ஏஐ கோ பைலட்டும் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எப்படி தெளிவா பயணிக்கிறது? இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையால நமக்கு கிடைக்கிற உண்மையான பலன் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள் இந்த முழு சிஸ்டத்தோட அடிப்படையான தத்துவத்தவையே காட்டுது. பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. உதாரணத்துக்கு, நம்பிக்கையை விட தர்க்கம்னு இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் மேல போகும் நான் நம்புறேன்னு சொல்றது ஒரு வகை. ஆனா இந்த லாஜிக் படி மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது இன்னொரு வகை. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ இதோட அல்டிமேட் கோல் என்ன? ரொம்ப சிம்பிள். எமோஷன்ஸையும் யூகங்களையும் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து மொத்தமா தூக்கிடணும். அப்போ நம்ம பயத்திலயோ இல்ல பேராசையிலயோ முடிவெடுக்க மாட்டோம்.
அதுக்கு பதிலா தெளிவான லாஜிக்கலான ரூல்ஸ் படி செயல்படுவோம். இதுவரைக்கும் நாம பேசுனதெல்லாம் மார்க்கெட் பத்தி தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இதுல இருக்கிற உண்மையான பாடம் மார்க்கெட்டை பத்தி மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் பொருந்துமோ? எல்லா இடத்துலயுமே வெறுமனே யூகிக்கிறத விட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி யோசிக்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது?